10ஆம் தேதி வந்து இங்கே இந்தியாவிலே இருக்க மாட்டான் சார், வெளிநாட்டுக்கு ஓட போகிறான். அதுக்காக எல்லா சொத்துக்களை விற்றுருக்கிறான். பல பேர் சொல்கிறானுங்க என்னன்னு கேட்டால் வந்து அவர் சொத்து விற்றுறாரு. டேய், சொத்துக்களை எதுக்கு விற்கிறான்? டிஆர்எஸ்ன்ற அந்த கெப்பாசிட்டியில் வந்து என்ன செஞ்சுட்டான், மிரட்டல் உருட்டல் பண்ணும்போது அந்த தொடர்பில் வந்து என்ன செஞ்சுட்டானுங்கன்னா, அந்த நட்பு தொடர்பில் சில ஏஜென்சிங்க வந்து அந்த பூஸ்ட் பாட்டிலை வந்து இவனுக்கு இனாமாக கொடுத்துட்டான். அதை வாங்கி இவங்க லேபிள் ஒட்டி வந்து கொடுக்குறான். அவன் ஐஆர்எஸ்ன்ற அந்த பதவியை வந்து மிஸ்யூஸ் பண்ணி வாங்கினது தான் அந்த பூஸ்ட். பாரதிய ஜல்சா பார்ட்டின்னு சொன்னாங்க, அவனுங்களே போதும்டா பரவாயில்லடாப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இவங்க நிலைமை. பிஜேபி தான் வந்து ஒரு மோசமான ஒரு அரசியல் சக்தியின் போது பிஜேபி பரவாயில்லைங்க. அப்போ எந்த அளவுக்கு இவனுக்கு ஆயிட்டானுங்க நீங்க பாருங்க. அரசியல் பேரவையினர்களுக்கு அன்பான வணக்கங்க. தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. ஏன் தேர்தல் தேதி மட்டும் இல்லை, என்னைக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் வரைக்கும் வந்து ரிசல்ட் சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் சூறாவளி பிரச்சாரத்தில் எல்லா கட்சி தலைவர்களும் போயிட்டு இருக்காங்க அந்த ஊர்களுக்கு, அந்த தொகுதிகளுக்கு. ஆனால் ஒரு கட்சி சார்ந்தவங்க மட்டும் இன்னும் பிரச்சாரத்தையும் ஸ்டார்ட் பண்ணல. யாருன்னு உங்களுக்கே தெரியும், தமிழக வெற்றி கழகம். விஜய் அவர்கள் என்ன பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாரு, இது சம்பந்தமா நம்ம நேயர்களுக்காக பேச வந்திருக்காரு திரு சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வாங்க அவருடன் கேட்டு தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகம் இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த எப்பவுமே தேர்தல் நடந்தாலே ஒரு சூறாவளி பிரச்சாரம் நடக்கும். இந்த கட்சி இவ்வளோ பண்ணிச்சு, அந்த கட்சி அவங்க பண்ணாங்க, இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இது செஞ்சாங்களா அதை செஞ்சாங்களான்ட்டு பல விமர்சனங்களும் பல விஷயங்கள் நடக்கும். ஆனால் இவர் இன்னும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சுற்றுப்பயணமும் மேற்கொள்ளவே இல்லை. உங்களுக்கே தெரியும், இன்னும் கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் கூட இல்லை தேர்தலுக்கு, ஒரு 25 நாள் தான் இருக்கும் மொத்தமே கணக்கு பண்ணிங்கன்னா. ஆனால் வந்து இவர் எந்த விதமான தேர்தல் பிரச்சாரமும் முன்னெடுக்கவே இல்லையே, என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதான் சொல்லுவாங்களா சார், அதை பச்சையாக சொல்லிடணும்னு சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமாயிடக்கூடாது. ஆட முடியாத ஒன்றா ஒரு டேஷ் போட்டுங்க, சரிங்களா? அவன் என்ன இது வந்து எந்த குறிப்பிட்ட எந்த பெண்ணையும் சொல்லலை நம்ம, இருந்தாலும் டேஷ் நீங்கள் வேணால் போட்டுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆப்ஷன் விட்டுறேன். அப்படின்னா நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே போட்டுங்க. ஆட முடியாத கூடம் பத்தலன்னு சொல்லி சொன்னாலாம் அப்படின்னு வந்து ஒரு வழக்கு சொல்லணும். ரொம்ப தேவையில்லாத இல்லை சார், இல்லை அப்படிதான். உங்களால் வந்து இன்னைக்கு டேட் ஒன்று சொல்லிடுறேன். எதுக்காக இதை சொல்கிறேன்றது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் மீண்டும் கூட ஒரு முறை சொல்கிறேன் நான், ஆட முடியாத கூடம் பத்தலன்னு சொன்னாலாம் அப்படின்னு வந்து ஒரு வழக்கு சொல்லியிருக்கு. அதை வேணா நீங்கள் பீப் போட்டுங்க, அப்படின்னா நீங்கள் டேஷ் போட்டுங்க, நீங்கள் என்னவாது பண்ணிக்கோங்க. ஆனால் ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, உள்ளபடியே வந்து உங்களுக்கு ஒரு அரசியல் ஆர்வம் இருந்து தேர்தல் களத்தில் வந்து நீங்கள் வந்து பணியாற்றணும் ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா இதையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. இது அனுமதி கொடுக்குறாரு. நீங்கள் ஆரம்பத்துல இருந்தே என்ன நீங்கள் அனுமதி கேட்கறதுக்கும் அவசியமே கிடையாது சார். இப்போ நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, சக மனிதனா நீங்கள் எல்லாரும் தான் இப்போ லோலாய் மணி போகிறான், பேசுகிறான், கூட்டத்துக்கு அந்த அனுமதி வாங்குறான். அந்த அனுமதியில் போய் நீங்கள் நில்லுங்க, பேசிட்டு வாங்க. சீன் ஓடுறது எதுக்குன்னா நீங்கள் வரப்போகிறது இல்லை. ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறேன் சார், விஜயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாக சொல்ல பாருங்க, ஒரு நாள் ஜெயில் தாங்காது. இது ஒரு நாள் ஜெயில் தாங்காது, 1 மணி நேரம் வெயில் தாங்காது பாடி. விஜய் பாடி சொல்றேன் நான். விஜய் பாடி எப்படி? ஒரு நாள் ஜெயிலும் தாங்காது, ஒரு நாள் ஒரு மணி நேரம் வெயில் தாங்காது, ஒரே ஒரு நாள் ஜெயில் தாங்காது. பாடியை ஸ்மெல் வந்துடும் அதுக்கு மேல. இதுதான் உண்மை. அவனால வெயிலெல்லாம் வரத்துக்கு அவனால முடியல, புரியுதுங்களா? இந்த பிரச்சாரத்தை அதுன்னு சொல்லிட்டு வெறும் என் போட்டோ மட்டுமே பார்த்துட்டு ஓட்டு போட்டுருவாங்கன்ற எண்ணத்துல இருக்கிறான். அப்போ அவனே வரலன்னா நீங்க என்ன சொல்வீங்க? என்னங்க பிரச்சாரத்துக்கு கூட வரமாட்டாராங்க. அப்ப அனுமதி மறுக்கிற மாதிரி ஒரு சீனை ஓட்டணும். அவர் வந்தா கூட்டம் கூடியும். ஆமா, நான் வந்தா கூட்டம் வந்தா எனக்கு பாதுகாப்பு போடணும். அப்ப பாப்பாங்க, இல்லங்க நீங்க வந்தீங்கன்னா ஒரே இதுவா இருங்க. எதுவுமே வந்து திமுக கவர்மெண்ட் கிட்ட இருக்காது. அதுதான் இப்ப யார்கிட்ட இருக்கு? தேர்தல் ஆணையத்திட்ட இருக்கு. புரியுதா சொல்றது? என்ன காரணம் சொல்ல முடியும்? அப்போ எலெக்ஷன் கமிஷன் கூட எங்களுக்கு எதிராக இருக்குங்க. எலெக்ஷன் கமிஷன் யாருன்னா அது திமுக கிட்ட தாங்க இருக்கு. எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தானங்க இருக்கு. இல்லங்க, தமிழ்நாடு இவங்க கிட்ட தாங்க இருக்கு. அதுக்குதான் நான் நேரத்துல இருந்து போட ஆரம்பிச்சிட்டான். யாரு? ஆதவர்ஜுனா என்ன சொல்றேன்னா, பிஜேபியும் இவங்களும் வந்து லிங்க்ல இருக்கிறாங்க. எப்படி? பாண்டிச்சேரியில காங்கிரஸ் பழைய எம்எல்ஏக்கள் இப்ப நான் சொன்ன வார்த்தை கரெக்டா போடுங்க. இப்ப நான் சொன்ன வார்த்தையை போடுங்க, கரெக்டா இருக்குமா? ஆட முடியாதவ தெருவெல்லாம் இதா இருக்கு. கூடம் வந்து கோணலா இருக்கு. அதான் சார், இப்ப நான் பிஜேபி கூட்டணின்னா நீங்க பாண்டிச்சேரி நிக்க வச்சிருக்க வேட்பாளர் எல்லாம் யாரு சார்? அததான் சார் நான் சொல்றேன். பிஜேபி முன்னாடி இருந்தவங்க. இங்க எல்லாத்துக்கும் வந்து நீங்க வந்து திமுகவை குறை சொல்லணும். இது
உங்க கட்சியில் இருக்கிற நீங்க மனம் விரும்பிய நடிகை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு திடீர்னு வந்து கன்சீவ் ஆயிட்டா கூட அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற கட்சியை திமுக காரணம். ஆமா, திமுக தான் காரணம். அது எப்படி சார் திமுக? அப்படிதான் சொல்லுவீங்க நீங்க. அப்படிதான் இருக்கு உங்களுடைய பேச்சு நடவடிக்கைலாம். எல்லாத்துக்கும் எதுக்குலாம் சொல்றீங்க? அதை விட விட்டுருங்க, நடிகை விட்டுருங்க. நாய் இருக்குல்ல, அந்த நாய் கன்சீவ் ஆனா கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணம் வந்து திமுக தான் சொல்லுவீங்க. இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? ஆமா சார், அப்படிதான் சார் இருக்கு இவங்க பேச்சு. எப்படி சார் இதை விட வேற எப்படி சொல்றது எனக்கு தெரியல. அப்படிதான் இருக்கிறானுங்க இவங்க டோட்டலா. எல்லாத்துக்கும் திமுக 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 திமுக. எப்படி இந்த கமல் ஒரு படத்துல வந்து தெனாலியில வந்து சுத்தி சுத்தி வர்றாருல, இது பயம் பயம் பயம்னு ஒரு வசனம் பேசுவார் பாரு, இது செவிக்கு பயம் தொகைக்கு பயம். அது மாதிரி தான் திமுக 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 இப்படியே தான் சொல்றேன். வீடியோ கூட பார்த்தேன், ஒரு சின்ன பசங்க ஒரு 7-8 வயசு பசங்க ரோட்ல கூட்டு சுத்துறாங்க ஓட்டு கேட்டுன்னு. ஓம் சக்தி பராசக்தி திமுக அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, அரசியலே தெரியாது அந்த பசங்க. 8 வயசு 9 வயசு பசங்க. அதுதான் சார் இவங்க ட்ரெண்ட் ஆக்குறாங்களாமா. இது ட்ரெண்ட் அது ஒரு வீடியோ போட்டு பாருங்க, குழந்தைங்க எவ்வளவு சார். அதெல்லாம் வந்து பாருங்க, ஒரு வீடியோல ஒரு பெண் பேசுது, குப்பாளர் கூட 3 பொண்டாட்டி வச்சுக்கலாம் பேசுது. அது போய் என்னோட நண்பர் தான் ஒரு சேனலில் கூப்பிட்டு நேர்காணல் பண்ணும்போது, நான் பேசுறது தப்பு, நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், தப்பாக பேசுறேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசுது. போய் கேஸ் கொடுங்க. அதுதான் சார். இல்லை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, தப்புன்னு சொன்னது. அப்போ அந்த பொண்ணு ஓட்டு போடுமா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஓட்டு இருக்கானே தெரியல சார். ஓட்டு இல்லை சார், அடுத்து கூட வச்சுப்போமே. முதல்ல இந்த தேர்தல் தாண்டி இந்த கட்சி கிடையாது சார். எது சார்? அவங்க தான் கனவு கொண்டு இந்த தேர்தலை தாண்டி இந்த கட்சி வந்து ஊதி போட போறாங்க சார். நீங்க வேற சார், நீங்க வேற. மே 4 போல், அதுக்கப்புறம் விஜய் தேடும் இன்டர்போல். இன்டர்போல்னா சிபிஐ தேடுன்றீங்க? இன்டர்போல் போலீஸ் தான் தெரியல, வெளிநாட்டில் போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடைக்கலம் போயிடுவான். இது அடைக்கலம் ரகசியமாக எங்கேயும் தலைமுறைவாயிடுவான். இவனை தேடி இன்டர்போல் போகும். அதான் நான் சொல்றேன். மே 4 போல் ரிசல்ட். அதுக்கப்புறம் இவனை தேடும் வந்து இன்டர்போல். ஏன்னா வந்து வெளிநாட்டில் போய் எஸ்கேப் ஆக போறான். தலைமுறை அதுக்காக எல்லா சொத்துக்களை வித்துருக்கிறான். பல பேர் சொல்றானுங்க என்னன்னு கேட்டா வந்து அவர் சொத்து வித்துறாரு. டேய், இப்பதான்டா 200 கோடி சம்பளம் ஆனானுங்க. அப்படி அவ்வளவு செலவு பண்றான் கட்சிக்காகவே. நான் கேட்கறேன், பண்ண மாதிரி தெரியல. அப்படியே சரி, யாராவது லிஸ்ட் போடுங்கடா, என்னடா செலவு பண்ணாரு உங்க தலைவர்? வண்டியில தான் சோத்த கூட போல, மாநாட்டுக்கு வந்து சோத்த கூட போடலடா நீங்க. இல்ல நான் என்ன செலவு பண்ணிட்டாரு? அவர் சொத்துக்கள்லாம் விற்கிறாரு. சொத்துக்கள் எதுக்கு விற்கிறான்? பொண்டாட்டிக்கு போய் சொத்துன்னு இருந்ததுன்னா அது வந்து பொண்டாட்டிக்கிட்ட வந்து கேஸ் நடத்துறதுக்கு முன்னாடி நம்ம வித்துட்டோம்னா எலெக்ஷன் கட்சிக்காக நான் வித்துட்டேன்னு சொல்ல முடியும். சொத்தே என்கிட்ட இல்லை. வடிவேலு காட்டுறாரு பாக்கெட்ல கை விட்டு பிம்பிலிக்கு பிலாப்பி, அந்த மாதிரி பாக்கெட் வந்து வெறும் பாக்கெட் எடுத்து காட்டணும். அப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை. மனைவிக்கு அந்த சொத்தெல்லாம் வித்து வெளிநாட்டுல சொத்து வந்து வாங்கின்னு செட்டில் ஆகணுன்றதான் நோக்கம். இப்ப எதுக்கு சொத்து விற்கிற? சொல்லு, கணக்கு சொல்லு. எந்தெந்த சொத்து வித்து எந்தெந்த அரசியலுக்கு என்னென்ன செலவு பண்ண லிஸ்ட போடுங்களா பார்க்கலான்ட்டு. இப்ப எதுக்கு சொத்து வைக்கிற? அவன் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகும். இல்ல சார், இன்னும் சார் மே மாதம் 10ஆம் தேதி வந்து இங்க இந்தியாவிலே இருக்க மாட்டான் சார். வெளிநாட்டுக்கு ஓட போறான். இங்க என்னன்னா கட்சிக்காரன் அவன் நோண்டுவான். பொண்டாட்டி கேஸை அப்படி முடிச்சுக்கணும். வெறும் கரூர் கேஸுக்கு மட்டும் வந்துட்டு போவான், அவ்வளவுதான். அதுவும் எல்லாம் பேசி எல்லாம் முடிச்சுட்டான். சரிங்களா? அது ஒன்றும் பெருசாக கரூர் மேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா கேஸுக்கு வந்து போவோம், அவ்வளோதான். அது ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதம் கூட ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சியை ஊற்றி முட்டு கிளம்பி போயிட்டே இருப்பான். இந்த காகிதம் படிக்கலாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காதல் படத்தில் எப்படி ஞான்னு வச்சுப்பான் பாருங்க, இவன் பரத். அந்த மாதிரி லயலாமணி, இந்த ராஜ்மோகன், இவனுங்கெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த இவன் இந்த ஆதவர்ஜனா தலையில் அடிச்சுன்னு அப்படியே சுற்றிட்டு வருவானுங்க, அவ்வளோதான். தேர்தல் ஆணையம் வந்து தேதி அறிவிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் செயல்பட்டு இருக்கு, அதிமுக ஒரு பக்கம் செயல்பட்டு இருக்கு, திமுக ஒரு பக்கம் பிரச்சாரம் அது போயிட்டே இருக்காங்க. எல்லாரும் அவங்க கட்சியை சார்ந்தவங்க எல்லாரும். விஜய் அவர்கள் அட்லியோட வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாரு. எல்லா அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சி வரலாறு படிச்சார்ல சார்? என்ன வரலாறு படிச்சார்? ஆமா சார். எல்லாருமே வந்து வளைகாப்புறம் ஒரு முறை தான் பண்ணுவாங்க. இது 2வது குழந்தை சார் இருக்கு அட்லிக்கு. 2வது குழந்தைக்கு வளைகாப்பு சார். முதல்ல குழந்தை எல்லாருமே ஒரு முறை தான் சார். தமிழ்நாட்டுடைய மக்கள் நலன் முக்கியம் கிடையாது, மக்கள் நலன் தேவை. அதான் அங்கிருந்து வரலாறு படைப்புன்னு சொல்லிட்டாருல, அது இவங்க வேற மாதிரி புரிஞ்சினானுங்க. தலைவர் நமக்கு தேர்தல் சமயத்தில் சொல்றாரு வரலாறு படைப்பு. டேய், அது கிடையாதுடா. 2வது முறை வளைகாப்பு வரலாறுலேயே 2வது முறை வளைகாப்பு கிடையாது. 2வது குழந்தைக்கு பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த மாதிரிலாம் கிராண்டெல்லாம் அது சார் கிராண்டு கீண்டெல்லாம் கிடையாது. ஒரு முறை தான் வளைகாப்பு, ஒரு முறை தான். திருமணம் கூட நீங்க டைவர்ஸ் பண்ணிட்டு 2வது திருமணம் பண்ணிக்கலாம். ஆனா வளைகாப்பு வந்து அந்த 2வது மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா
வந்து வளைகாப்பு நடத்தலாம். ஆனால் ஒரு மனைவி கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த ஒரு மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் வளைகாப்பு. அவன் 2வது முறை பணம் இருந்தால் பண்ணிட முடியாது சார். இதெல்லாம் சடங்கு சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு முறை தான். அப்போ அது 2வது பண்ணுறான்னா அது வரலாறு படைக்கிறாங்க, புதிய வரலாறு. அந்த வரலாறு தான் சார் இவன் மும்பையில் போய் படைச்சிட்டு வந்தான். வரலாறு படைப்போம் அதுதான் சொன்னா, நாங்கள் வரலாறு படைப்போம். எல்லாரும் கேட்குறேன், தலைவா இங்கே வராமல் நீங்கள் என்ன தலைவா, நீங்கள் அங்கே போயிட்டீங்களே தலைவா அப்படின்னு கேட்கும்போது வரலாறு படைப்போம். இது வளைகாப்புல வரலாறு நம்ம படைச்சிருக்கிறோம், அதை தான் சொல்றான். புரியுதுங்களா? யாராவது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு பாருங்க, வளைகாப்பு ஒரு முறை தான். ஏன்னா முதல் மகப்பேறு என்பது அவங்களுக்கு வாழ்க்கையில முதல் முறை நடக்குதுன்னா அப்ப அந்த வளைகாப்பு மறுபிறவி, அதனால ஒரு வளைகாப்பு அது பண்றது. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நீ 4 பிள்ளைய பெற்றுப்ப, 4 முறையும் வந்து நீ வளைகாப்பு பண்ணுவீடா சொல்லுங்க போல. அப்ப அதுதான் அது ஒரு வரலாறு. அதுதான் வரலாறு படைப்புன்றது. இவங்க எல்லாம் நினைச்சிடும் அப்ப தேர்தலில் நம்ம தலைவர் வந்து வரலாறு படைப்பு சொல்ற. டேய் அந்த வரலாறு கிடையாதுடா, இது வளைகாப்பு வரலாறுடா, புரிஞ்சுங்கடா. சரி சார், இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இவர் என்ன பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாரு நினைக்கிறீங்க? ஒரு பிரச்சனை கிடையாது சார். என்ன சார் பேச முடியும்? நீங்க பேசுறது சப்ஜெக்ட் தெரியணும், சப்ஜெக்ட் தெரியணும். சராசரியா சாதாரண வார்த்தைகள் கூட நல்ல சாதாரண வந்து அந்த என்ன சொல்ல, அந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேருமே நீங்க பாத்தீங்கன்னா யாராவது வந்து எழுதி கொடுக்கணும்னு பார்த்தா கிடையாது. அதுல இருக்கிற ஒரே ஒரு தற்கொலை அவன் கேட்கிறான். இந்த ராஜ்மோகன் வந்து பாத்தீங்கன்னா வந்து பொன்ராஜ் அவர்களே மன்னிப்பு கேள், பொன்ராஜே மன்னிப்பு கேள். பொன்ராஜ் வந்து சொந்தவரில் இருக்கிற அந்த அந்த சொல்லுவாங்களே அந்த கண்டைக்கால் மயிருன்னுவாங்கல்ல, அதுக்கு இணையாவியா நீ ராஜ்மோகன்? நான் கேட்குறேன், பொன்ராஜ் மன்னிப்பு கேள், பொன்ராஜ் மன்னிப்பு கேள். எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும்? உங்க அப்பனையே சாவச்சுவேன், அது கூட தெரியாம நீ வந்து போய் அங்கே நின்று அவன் கூட வந்து பேசிட்டு இருக்கிற. லாலாமணி சொல்றதை கேளுங்க சார். உயிர் பத்திய கவலை இல்லையா சார்? அதுதான் சார், அவங்க அப்பனே டிக் பண்ணாரு தலைவர், அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்தவர் இவர் போய் மைக்கை பிடிச்சாரு, போயிடுச்சு உயிர். யார்? நானா சொல்றேன், லோலாய்மணி தான் சொல்றான். அப்போ அப்பனை சாவடிச்சுட்டு கூட தெரியாம நீ போய் அங்க நின்று மைக்கு பிடிச்சி பேசிட்டு இருக்கிற. நீ ஒரு ஆள். நீ இவங்களுக்கு யார் பத்தியுமே குழந்தையே போனாலும் அதுல போய் சேரணும் தற்கொலை ஆயிட்டான் சார். அது போய் சேரணும் தற்கொலை ஆயிட்டான். ஃபெலிக்ஸ் சொல்றான், அப்படியே அவங்க பொண்ணு பொங்குறாங்களாம், அந்த அம்மா அப்படியே கொதிக்கிறாங்க. திருச்சி சூர்யா காரி காரி துப்புனா. சொந்த அண்ணன் பொண்ணையே வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரை வேட்டையாடினாங்கன்னு சொல்றான். பொங்க சொல்லு உன் பொண்ணை கேட்டு அந்த வீடியோ போட்டு காட்டுமா அந்த வீடியோவை. அன்னைக்கு பொங்கணும்ல, பொய்னா சொல்லணும்ல, இப்படி ஒன்று நடக்கலன்னு சொல்லணும்ல, சொல்ல முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? யோ குற்றச்சாட்டு வருது, எங்க அப்பா அப்படிலாம் கிடையாதுங்க சொல்றா பார்க்கலாம். உன் பொண்ணை சொல்றா. திருச்சி சூர்யா சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்ல பார்க்கலாம். வேஷம் போறீங்க எல்லாம், தற்கூரி கூட்டங்க, தருதலை கூட்டங்க எல்லாம் உட்காந்துட்டு ஒரு தமிழ்நாட்டை சீரழிக்கிறீங்க, கலாச்சார சீர்கேட்டை உருவாக்குறீங்க. பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலை நிமிர்ந்து நடக்கூடாம தடுக்கிறீங்க. பெண்களை அவமானப்படுத்துறீங்க. நீங்க தான் அவமானப்படுத்துறீங்க பெண்களை. பெண்கள் கௌரவமா தான் இருந்துட்டு வராங்க. அது அதிமுக ஆட்சியும் சரி, திமுக ஆட்சியும் சரி, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மானத்தோட கௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். பாரதிய ஜல்சா பார்ட்டின்னு சொன்னாங்க, அவனுங்களே போதும்டா பரவாயில்லடாப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இவங்க நிலைமை. பார்த்துங்க. அப்போ பிஜேபி தான் வந்து ஒரு மோசமான ஒரு அரசியல் சக்தியின் போது பிஜேபி பரவாயில்லைங்க. அப்போ எந்த அளவுக்கு இவனுக்கு ஆயிட்டானுங்க நீங்க பாருங்க. ஃபுல்லா வந்து தற்கொலைகளையும் தருதலைகளையும் உருவாக்கி வச்சுக்கிட்டு கட்சின்ற பேர்ல ஒரு கேலி கூட்ட அரங்கேற்றம் தனம் பண்ணிக்கிட்டு இதுல கம்ப்ளைண்ட் ஒரு கேடரா உனக்கு? நான் கேட்கிறேன், நேரடியாக கேட்கிறேன், விஜய்க்கு மானம் இல்லை உனக்கு? உன் சொந்த 25 ஆண்டு காலம் 1/4 நூற்றாண்டு வாழ்ந்த மனைவி உனக்கு பிடிக்கிறதா வந்து விவாகரத்துனா நீதிமன்றத்தில் பெற்று போயிட்டே இருக்கணும். ஆனா 1/4 நூற்றாண்டு வாழ்ந்த மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்னு போடுறான், அதை நீ கடந்து போற. உன் மகளை திட்டுறான், மகனை திட்டுறான். அப்புறம் இதெல்லாம் ஒரு ஆள், இவெல்லாம் ஒரு மனுஷனா சரிவன் இல்லை சார். எப்பவுமே எல்லா அரசியல்வாதிகளும் பிரச்சாரம்னாலே 6 மணிக்கு மேலதான் பெருசா போகும். ஏன்னா மக்கள் வந்து வெயில்ல கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய தலைவர்கள் யோசிப்பாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம நாம் தமிழுக்கு சீமானவர்கள் கூட இருக்கட்டுமே, ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் பிரச்சாரம் பண்ணுவார். ஏன்னா மக்கள் வந்து வெயில்ல வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு மக்கள் மீது ஒரு நலன் எடுத்து பண்றாங்க. சீமானாக இருக்கட்டும், ஒரு எடப்பாடி ஐயாவா இருக்கட்டும், ஒரு முதல்வர் ஐயாவா இருக்கட்டும், எல்லா கட்சிகளும். இவர் என்ன காலையில மதியம் பண்ணாரு? இது நல்லா புரிஞ்சுங்க சார். இன்னும் இவன்லே வந்து ஒரு அரசியல்வாதியா அந்த மன ஓட்டத்துக்கு வரல சார். உண்மை சார். இது இவனுங்களே இன்னும் வந்து நம்ம ஒரு அரசியல் கட்சி தலைவர் அந்த இடத்துக்கு வரல. இதான் உண்மை. இல்ல இந்த வடிவேல் சொல்ற மாதிரி 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது, 6 மணிக்கு மேல பிரச்சாரமே பண்ண மாட்டாங்க. இப்ப புரியுதுங்களா? இவ்வளவுதான் இவங்க கதை என்னன்னு. அதனால தான் நான் சொன்னேன், ஒரு நாள் ஜெயில், 1 மணி நேரம் வெயில்,
விஜய் பாடி தாங்காது, அவ்வளவுதான். அதை சீன் ஓட்டுறதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்போ நானே சொல்லிடுறேன். இப்போ அடுத்த கட்டம், எங்களுக்கு தேர்தல் ஆணையம் மத்திய மாநில அது மத்திய கூட சொல்ல மாட்டாங்க, அவ்வளவு தைரியம் கிடையாது உங்களுக்கு. இது நம்ம சொல்றோம், இந்த தேர்தல் ஆணையம் மாநில அரசோடு சேர்ந்து கூட்டு சேர்ந்து நமக்கு சதியை ஏற்படுத்தி உள்ளது. யாரு? ராஜ்மோகனா தான் பேச போறான். தேர்தல் ஆணையம் பேட்டி கொடுத்தா எங்க போய் மூஞ்சி வச்சுக்கோங்க. அதை தான் நான் சொல்றேன். அப்படிதான் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டா, இந்த தேர்தல் ஆணையம் திமுக அரசோடு கூட்டு சதி செய்து நம்ம தலைவரை வீட்டை விட்டு வெளியே வராதபடி செய்து விட்டார்கள் அப்படின்னு பேசுவாங்க. அதே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இவங்களுடைய இந்த பூஸ்ட், இந்த டப்பா அண்டா கண்டாலாம் உண்டும் போது என்ன ஆச்சுன்னா, பிடிபடும் போது தேர்தல் ஆணையம் திமுக நான் சொல்ல மாட்டேன் சார், அது ஸ்பான்சர் வந்து சார், ஸ்பான்சரை வந்து அவன் ஐஆர்எஸ் என்ற அந்த கெப்பாசிட்டியில வந்து என்ன செஞ்சான், அவன் வந்து மிரட்டல் உருட்டல் பண்ணும்போது அந்த தொடர்புல வந்து என்ன செஞ்சுட்டானுங்கன்னா, அந்த நட்பு தொடர்புல சில ஏஜென்சிங்க வந்து அந்த பூஸ்ட் பாட்டிலை வந்து இவனுக்கு இனாமா கொடுத்துட்டான். அதை வாங்கி இவனுக்கு லேபிள் ஒட்டி வந்து கொடுக்குறான். அவன் ஐஆர்எஸ் என்ற அந்த பதவியை வந்து மிஸ்யூஸ் பண்ணி வாங்கினது தான் அந்த பூஸ்ட். பணம் கொடுத்து வாங்கினா பில்லு கட்ட சொல்லுங்க, பணம் கொடுத்து வாங்கினா பில் கட்ட சொல்ல, அந்த பில்லு கூட போகஸா இருக்கும். நான் சொல்றேன் பாருங்க, முழுக்க முழுக்க இது வந்து பார்த்தீங்கன்னா அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி, ஐஆர்எஸ்ஆர் இருக்கும்போது இருந்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி, அந்த இப்போ இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, யாராவது சொன்னால் ஏஜென்சியை தள்ளிட்டு போகிறான். ஒரு 500 பாட்டில் பூஸ்ட் பாட்டில் அனுப்புனா அனுப்பிட்டு போகிறான், அவ்வளோதான், ஒரு லாரியில். அதை தான் இவன் வந்து கொடுத்துட்டு இருக்கிறான். இப்போ புரியுதுங்களா? ஓட்டு வாங்குறதுக்கு எவன் என்னென்னமோ கொடுத்துவாங்க. இந்த நாய்க்கு எதை கொடுத்து வாங்குது பாரு, இது இப்போ சொல்ல வேண்டியது தான் இல்லையா? அவன் என்னென்னமோ கொடுத்து ஓட்டு வாங்குறான். இது இவனுக்கு என்ன பூஸ்ட் பாட்டில் கொடுக்குறானுங்க. இல்லை சார், நான் வந்து சமூக ஊடகங்களில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். தாவேக்கத்த விஜய் அவர்கள் வந்து இனிமேல் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு. ஒரு நாளைக்கு வந்து 6 தொகுதிக்கு போக போறாராம். காலையில 10 மணிக்கு பெரம்பூர், 12 மணிக்கு கொளத்தூர், 2 மணிக்கு வில்லிவாக்கம், 4 மணிக்கு மயிலாப்பூர், 6 மணிக்கு மேலே சரக்கூர். சரக்கூர்னா சரக்கூர் சார், அது சரக்கு பனையூர் தான் சரக்கூர். எப்படி இது எப்படி இருக்கு தலைவர் பாடியில பேசுறோம், இது எப்படி இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி நீங்க என்ன சொன்னீங்க? இத்தனை மணிக்கு வில்லிவாக்கம், இருங்க, இத்தனை மணிக்கு காலையில 10 மணிக்கு வந்து வில்லிவாக்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11 மணிக்கு கொளத்தூர், 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருவொட்டியூர், 3 மணிக்கு வந்து பெரம்பூர், 5 மணிக்கு எக்மோர், 6 மணிக்கு எந்த ஊருங்க? 6 மணிக்கு சரக்கூர். பனையூர் தான் சரக்கூர். புது பேர். ஆமா, 6 மணிக்கு மேல சரக்கு அடிச்சாம இருக்க முடியாதுல்ல. நேற்று எக்மோருக்கு வந்து இந்த கமிஷன் ஆஃபீஸ் வந்தது எதுக்கு தெரியுமா? 6 மணிக்கு மேலே இவர் சரக்கு அடிக்கிறாருன்ற அந்த ட்ரெண்ட் இருக்கிறதுனால நான் 6 மணிக்கு சரக்கு அடிக்கிறேன் இல்லைன்னு சொல்லிட்டு வந்ததை நீங்க பாத்தீங்க. புரியுங்களா? நீங்க நேற்று சரக்கு அடிக்கல, 7 மணி மேல அதுதான் சார், 7 மணிக்கு தான் சார் சரக்கு அடிக்காத, அதாவது சரக்கு அடிக்கிறேன் நிரூபிக்கணும்ல உங்கள்கிட்ட. அப்ப எக்மோர் 6 மணிக்கு சரக்கு அடிக்கிறதா எப்படிங்க 7 மணிக்கு? இப்ப கேட்பான் பாருங்க, நாளைக்கு கேட்பான் பாருங்க, யார் லோலாய் மணி, எங்க தலைவர் 6 மணிக்கு சரக்கு அடிக்கிறேன்னு சொல்றீங்க. அப்படி என்றால் 7 மணிக்கு எப்படி கமிஷன் ஆபீஸ் போனார்? எல்லா வீட்லயும் குக்கர்ல விசில் அடிக்குது. இப்ப தெரியுதா நம்ம விசில் சின்ன எப்படிலாம்? யார் இதையும் அவன் தான் பேசுறான். யாரு வீடியோ அவன் தான் பேசுறான். என்னன்னு கேட்டா 7 மணிக்கு குக்கர்ல விசில் அடிக்குது. நாய் கவுண்டமணி படத்துல சொல்றாரு, நாய் எதோ கண்டுபிடிக்க, இந்த நாய் எதை கண்டுபிடிச்சிருப்பாருங்க, எதோ அவன் கண்டுபிடிக்கிறான், இந்த நாய் எதை கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க. அந்த மாதிரிதான் விசில் அடிக்கிறது. விசில் அடிக்கிறாங்க. விசில் அடிக்கும் போதெல்லாம் இவன் கட்சி சின்னம் வந்து தெரியுதான். அறிவு கட்டணே எதுக்கு எதெல்லாம் சொல்றது? நான் கேட்கறேன், குக்கர் இல்லைன்னா அப்போ வந்து நான் கேட்கறேன், இட்லி குண்டாலாம் நீ முதல்ல குக்கர்ல தான் நீ இட்லி வந்து சாப்பிட்டு இருக்கியா? நீ இட்லி குண்டால சாப்பிட்டா இல்லையா? நீயே இட்லி குண்டா மாதிரி தான் இருக்கிற உன் தலையும். எது நம்ம சொல்லுவோம்ல, நீங்க மற்ற பாடி ஷேவிங் பண்றீங்களா? அப்ப நம்ம சொல்லுவோம்ல பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கறி பிடிச்ச இந்த சொல்லுவாங்க தெரியுமா, இது அடுப்பு இந்த விறகட்டில் வச்சாக்கா அந்த இட்லி குண்டாங்க பொங்கிடுச்சுன்னா அப்படி இருக்கும். அப்படிதான்டா நீ இருக்கிற. நீ போய் இன்னொருத்தர சொல்ற, இன்னொரு பத்திரிகையாளர் சொல்ற, நீ எப்படி இருக்கிற பாரு. இட்லி குண்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்பினீங்கன்னு வச்சுங்க, இது அடிபாகத்தை திருப்பினீங்கன்னா எப்படி இருக்கு? அப்படிதான் நீ இருக்கிற. உண்மைதானே? இப்போ வலிக்குது இல்லை உங்களுக்கு? உங்களை சொன்னா வலிக்குது. இட்லி குக்கரை பத்தி நீ பேசலாமா? நீ நான் கேட்கறேன். இல்ல சமீபத்துல கூட ஆதவர்ஜுனா வந்து மீண்டும் வந்து ரஜினி சீன் இந்த நீங்க கவனிச்சிருப்பீங்க. ரஜினி எல்லாம் கூட பேசுறாரு, எங்க அது பெருசா ஃபேமஸ் ஆகுது? விஜய் பேசினா ஃபேமஸ் ஆகுது சார். இவன் ஃபேமஸ் தெரியுது சார். இவங்க ஒரே காரி துப்பிட்டு இருக்குது. பொன்ராஜ வாழ்த்துறாங்க, எல்லாருமே பாராட்டி தீக்கிறாங்க.
கட்சி பாரபட்சம் பாராட்டுறாங்க, சோசியல் சமூக நல இயக்கங்கள் எல்லாம் பாராட்டுறாங்க. அவர் பேசுறது என்னங்க தப்பு? கரெக்டாக தானங்க சொல்லியிருக்கிறாரு, உண்மைதானே? அதுக்கு சாட்சியா வந்து பார்த்தீங்கன்னா பல ஆதாரங்கள் அவர் இப்போ கூட வந்துட்டு இவனை கேட்கிறாருல, நீங்களா என்னடா தலைவன் கேட்கிறாருல, இதை கூட நீ கண்டிக்க மாட்டியான்னு கேட்கிறாருல. நீ கண்டிச்சின்னா சொல்லு, இது கண்ணிய குறைவா யாராவது இப்ப சொல்ல முடியுமா உங்களால? காரணம்னா விருப்ப நாயகனா எது, அதைத்தானா நான் வேற மாதிரி சொல்றேன். ஆசை நாயகன் சார், இவன் ஆசை நாயகன் சார். மகளிர் கூட்டத்தில் ஒரு அம்மா வந்து பாருங்க, நம்ம அம்மானே சொல்லுவோம், அவங்க சொல்லக்கூடிய அந்த பாருங்க முத்தம் இப்படி கொடுக்கறத பாருங்க, இப்படி யாராவது செய்வாங்களா சார்? ஒரு கட்சி கூட்டத்தில் வந்து எந்த தலைவராவது இப்படி இப்படி முத்தத்தை கொடுப்பானா சார்? எங்கேயாவது காட்ட, உலகத்தில் காட்டுங்க சார் ஒரு தலைவனை, கட்சியின் தலைவனை, ஒரு கட்சியின் தலைவனை எங்கேயாவது பிளைங் கிஸ் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? இல்ல அந்த சைடுல கொடுப்பாங்களா? அங்க வந்திருந்தால் இப்ப அதை சொன்னதான், அங்க வந்திருந்த பெண்கள்ல குறிப்பிட்ட பெண்களை நீங்க பாருங்க, நீங்களே முடிவு பண்ணுங்க. குறிப்பிட்ட பெண், அந்த வீடியோ அத்தனை பெண்களும் நான் சொல்ல மாட்டேன், அந்த அதை எடுத்து பாருங்க, அந்த வீடியோ மீண்டும் கூட பாருங்க, அந்த மகளிர் கூட்டத்தில் அந்த பெண்களை பாருங்க, குறிப்பிட்ட சில பெண்களை நீங்க பாருங்க, பார்த்து நீங்களே முடிவு பண்ணுங்க. பொன்ராஜ் சொல்றதுல தவறே கிடையாது, 100% கரெக்ட். அவர் ரொம்ப மென்மையா சொல்றாரு, நியாயமா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசணும், அவர் ரொம்ப மென்மையா பேசுறாரு, கரெக்டா தான் சொல்லியிருக்கிறாரு. சரி, நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் தான் இருக்கு, 234 தொகுதி எப்படி ஒரு பிரச்சாரம் பண்ண போறாரு? நாளைக்கு வீடியோ வெளியிடு பாருங்க சார், 25 நாளுக்கு 234 தொகுதி, சரிங்களா? இன்னைய தேதி கூட வந்து பாத்தீங்கன்னா 9 தொகுதியில நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரத்தை நீங்க மேற்கொள்ளலாம். நாளைக்கு 9 தொகுதி 9 முடியுமா சார்? இல்ல அவங்க சொல்லுங்க சார். போவே இல்லையா எங்கேயுமே? அப்ப இவர் போற ஐடியா சார். வெயில்ல நீங்க பாருங்க சார், பிரச்சாரம் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா சீமான் அவர்களை பாருங்க, மற்ற எல்லா தலைவர்களும் நீங்க பாருங்க, அவங்க முகத்துல கடுமையா வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த தேர்தல் கலைப்பு, அந்த பிரச்சார கலைப்பு தெரியும். அந்த கலரே வந்து மாறி இருப்பாங்க, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கருகருத்து போயிருப்பாங்க. ஏன்னா வெயில், சுட்டரிக்கிற வெயில், இவனுக்கு அந்த வெயிலெல்லாம் போய் நின்றுலாம் இவனால முடியாது. அதனால தான் நான் சொல்றேன், 1 மணி நேரம் வெயில் இவன் தாங்க மாட்டான். ஃபுல்லா ஏசிலே இருந்தவன் கேரவன் உள்ள இருந்தெல்லாம் பிரச்சாரம் பண்ண முடியாது. அப்போ 6 மணிக்கு மேல நீங்க சொல்லலாம், 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் எலெக்ஷன் வந்து பிரச்சாரம் பண்ணலாரு சார். அம்மாவே வந்திருக்கிறாங்க, ஃப்ரண்ட்ல அந்த மாதிரி டெம்போ டிராவல் வண்டியில் உட்காந்தாங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா லைட் அடிச்சுட்டு வருவாங்க, அவங்க பார்த்துட்டு இப்படி கையாட்டிகிட்டே போவாங்க. இவன் அதை கூட செய்ய முடியாது. ஏன்? 6 மணிக்கு சரக்கூரில் இருந்தாகணும், எப்படி முடியும்? சரி சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த மாதிரி இவர் இன்னும் எந்த மாதிரி இதெல்லாம் மேற்கொள்ள போறாரு, எந்த மாதிரி பிரச்சாரத்தெல்லாம் மேற்கொள்ள போறாரு நம்ம பொறுத்த பார்க்க போறோம். இன்னும் 25 நாட்கள் இருக்கு, நம்ம திரும்பவும் கண்டிப்பா இதை பத்தி பேச தான் போறோம். அவங்க பொண்ணான நேரத்தை நம்ம நேயர்களுக்காக ஒதுக்கி சிறந்த முறையில் ஒரு பதிலளிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.